இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஒரு பிரிதொரு தேசிய இனத்திற்கும் மொழிவழி சிறுபான்மை மக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தொடர்ந்து 15 ஆண்டு காலம் இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற தனியார் துறை நிறுவனங்களில் இதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது, கண்டிக்கிறது. அந்தந்த மொழிவழி மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகாரத்தை சார்ந்த துறைகளை கைப்பற்றினால் ஒன்றிய அரசே, மாநில அரசே, நாளைக்கு ஈழத்தினுடைய படிப்பினையை பாடமாக கற்றுக்கொண்டு என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நீரடியா நாரடி முட்டாளக்கடி செவுத்து தோல்தான் உள்ளே தெரியுது ஏதோ ஒண்ணுதான். நாங்கள் கருத்தியலாக வளர்ந்தவர்கள், சித்தாந்தத்தால் வளர்ந்தவர்கள். 1,00,000 பேர் என் 1000 பேருக்கு சமம். சுமார் 500க்கும் மேற்பட்ட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற சூர்யா பாலு மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அவர்களே, பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் எமது ஈழத்தில் சகோதரர்களை கொன்று குவித்த போது காவேரியில் நீர் கேட்டதற்காக எத்தனை தமிழர்கள் 91, 93களிலே அடித்து கொலை செய்யப்பட்டு காவேரி ஆற்றிலே தூக்கி வீசினார்கள். இங்க எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சோமா? கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசி வருகிறது. இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஒரு பிரிதொரு தேசிய இனத்திற்கும் மொழிவழி சிறுபான்மை மக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிரான கட்சி அல்ல. ஆனால் அதே நேரத்தில் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநில மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்தந்த மாநில மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை அந்தந்த மாநில அரசு பதவிகளால் உறுதி செய்யப்பட வேண்டும். ஒன்றிய அரசு பதவிகளில் இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் 90% உறுதி செய்யப்பட வேண்டும். இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற தனியார் துறை நிறுவனங்களில் அந்தந்த மொழிவழி தேசிய மக்களாக அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை 15 ஆண்டு காலம் தமிழகத்தின் பட்டி தொட்டி அனைத்தும் பேசி வருகிற ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இங்கு பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். இங்கே கூட எனக்கு முன்னால் பேசிய ஒரு சில கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சரியான புரிதல் இன்மையின் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் நாம் இதை கேட்கிறோம் என்கிற நிலை அல்ல. நம்முடைய கோரிக்கை என்பது பீகாரின் வேலையை பீகார் மாநிலத்தில் 100% அவர்களுக்கு தாருங்கள். அங்கிருக்கிற தனியார் தொழிற்சாலைகளில் 100% வேலையை தாருங்கள். ஒன்றிய அரசு பதவிகளிலே அங்கே 90% பீகாரிக்கே தாருங்கள். அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், மத்திய பிரதேசமாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், அது குஜராத்தாக இருக்கலாம், பஞ்சாபாக இருக்கலாம். ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை. பீகாரில் இருந்து கொண்டு வரப்பட்டவனுக்கு தமிழ்நாட்டின் தனியார் துறைகளில் 90%, ஒன்றிய அரசு பதவிகளிலே 99%க்கு மேலாகவும் பணியமர்த்தப்படுகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி இங்கு பின்னப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது, கண்டிக்கிறது. இதற்குத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் சொல்லுகிறோம், மாநில அரசே, ஒன்றிய அரசே,
ஒன்றிய அரசு பதவிகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு 90% வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் இயற்று. மாநில அரசுகளே அந்தந்த மாநில அரசு பதவிகளை அந்தந்த மாநில மக்களுக்கு இன்றைக்கு 100% இருப்பதை உறுதி செய்கின்ற சட்டம் இயற்று என்று நாம் சொல்லுகிறோம். அப்போதுதான் இந்த இந்திய தேசம் இறையாண்மை உள்ள தேசமாக அந்தந்த மொழி வழி மாநில மக்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு தேசமாக, ஒரு மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய வாழ்வுரிமையை முற்றுமுதலாக பறித்து எங்கு திரும்பினாலும் ஒன்றிய அரசு பதவிகளிலும் மாநில அரசு பதவிகளிலும் பிற மாநில மக்கள் ஆதிக்கம் செலுத்தினால், அதிகாரம் செலுத்தினால், அதிகாரத்தை சார்ந்த துறைகளை கைப்பற்றினால் தன்னை அறியாமலே தன் எழுச்சியை ஏற்பட்டு ஒரு கோபமாக மாறும். அது பிரிதொரு தேசிய இனத்தை நோக்கி சண்டை சச்சரவுகளில் தொடங்கும். இங்கு அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் குறிப்பிட்டது போல் நாளை பொறுத்து பார்த்துவிட்டு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எங்கள் மாவீரன் வீரப்பனார் வழியில் ஆயுதத்தை தேடி விடுவான் என்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, ஒன்றிய அரசே மாநில அரசே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். நாளை இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் பேசுகிறேன். பிரிவினை கூடாது. எங்கள் தமிழீழ மண்ணில் எப்படி சிங்கள பௌத்த பேரினவாத அரசு அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற என் ஈழத்து உறவுகள் அந்த நாட்டின் அதிபராக வர முடியாது என்கிற சட்டம் இருக்கிறதோ, சிங்கள தேசத்தில் எப்படி எங்கள் தமிழர்கள் அரசு பதவிகளில் பெரும்பான்மை இடம்பெற முடியாது என்று அங்கு வடிகட்டுகிற முறை இருந்ததோ, எமது ஈழத்து உறவுகளின் காணிகள் பறிக்கப்பட்டது, எமது மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டது, அங்கு வியாபாரம் உரிமை பறிக்கப்பட்டது. கடைசியில் அந்த மக்களின் வாழ்வுரிமை முற்றுமுதலுமாக அழித்தொழிக்கிற சிங்களமே ஆட்சி மொழி, சிங்களமே அரசு மொழி, தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டார்கள். எப்படி அங்கு சிங்களர்கள் பெரும் எண்ணிக்கையாக மாறி தமிழர்கள் சிறுபான்மையாக ஆக்கப்பட்டு சொந்த தேசத்தில் அகதிகளாக இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று திரிகிறார்களோ, உலக அரங்கில் தமிழனுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்த அநியாய அக்கிரம அட்டூழியங்களை கண்டித்து கோவில்களிலே சாமி கும்பிட சென்ற அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்தது சிங்களம், சிங்கள பௌத்தம். அதை எதிர்த்து போராடுவதற்கு வராத மாமணியாக வந்த மகத்தான தலைவன் தான் எமது தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற மகத்தான தலைவன். இன்றைக்கு அந்த தலைவனையும் விடுதலை புலிகளையும் வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்தின் 20 நாடுகளின் துணை கொண்டு அழித்தொழித்திருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் ஈழத்து உறவுகளின் இதய பக்கங்களில் கழண்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு தணல், நெருப்பு கனல் உலகத்தில் எந்த நாட்டு இராணுவத்தாலும், உலகத்தின் எந்த நாட்டு அதிவிரைவு படைகளாலும், உலக நாட்டில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் பாஸ்பரஸ் குண்டுகளாலும் எங்கள் இதயத்தில் இருந்து தூக்கி எறிய முடியாத, அழிக்க முடியாத ஒரு மாபெரும் லட்சிய கனவை சுமந்து எம் ஈழத்து உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழீழ மண்ணில் போராட்டம் தொடங்கியது? இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை தான் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தில் தொடங்கியது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்திலும் சிங்களவன் வந்தான். உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா, நீ அதிபர் ஆக முடியாதுன்னு சொன்ன, தமிழ் 2ஆம் பாடமொழியா தான் இருக்குன்னா, அரசு பதவிகளை ஒன்னு அமர்த்த மாட்டேன்னு சொன்ன, உன்னுடைய வீடு நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சான், உன்னுடைய முருகல் கோயில, உன்னுடைய மசூதியே, உன்னுடைய பள்ளி வாசல, உன்னுடைய சர்ச்சையே இடித்தான். எல்லாம் புத்தககாரா கட்டணா. கேட்பதற்கு அரசாங்கம் நாதி இல்ல, காவல்துறை தடுக்கவில்லை. அப்படி பார்த்து பார்த்து கண் முன்னால் தம் சொந்த உறவுகள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதும், எங்கள் பெண்கள் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுவதும், எங்கள் பெண்களின் மார்புகள் அறுத்து தமிழ்ச்சிக்கறி விற்கப்படும் என்று வீதியில் தொங்க விட்டான். இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மான தலைவனாக, புரட்சி வீரனாக அந்த மண்ணில் கிடைத்த விரல் விட்டு எண்ணிய சக தோழர்களோடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்திய மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற அந்த தலைவன். நான் ஒன்றிய அரசை, மாநில அரசை வேண்டுவது அதுதான். வேல்முருகனுக்கு வயது 50 கடந்து விட்டது, 55 கடந்து விட்டது. இங்கே ஒன்றிய மாநில அரசுகளால் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் பிரிதொரு தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு என் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமை பறிக்கப்பட்டால், தலாலாமனுடைய அதிபர், அதனுடைய முதலாளி
எந்த நாட்டுக்காரனோ தெரியவில்லை, 500 குடும்பம். இந்த நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்பு சகோதரி வந்திருக்கிறார். தினமணி, தினத்தந்தி உள்ளிட்ட பத்திரிகை, இந்து தமிழ் போன்ற மூத்த பத்திரிகைகள், தினமலர், காலைக்கதிர் போன்ற பத்திரிகை நண்பர்களே, இங்க இருக்கிற சமூக ஊடகங்களில், பத்திரிகைகளிலே செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. எண்ணி பாருங்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் இன்றைக்கு 55 நாட்களுக்கும் மேலாக பசியும் பட்டினியுமாக மழையிலும் வெள்ளியிலும் தலாலாமா என்கிற வெளிநாட்டு நிறுவனமே எங்களுக்கு ஒரு நிறுவனத்தை திறந்து வேலையை கொடு, நாங்கள் 8 மணி நேரம் உங்களுக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டின் அரசின் கண்கள் அவர்களுக்கு கையிக்கப்படவில்லை. நான் கேட்கிறேன், இந்த 500 குடும்பங்களில் இருந்து யாராவது ஒரு 2 பிள்ளை நாளைக்கு தீவிரவாதத்தை நோக்கி சிந்தித்தால் என்ன ஆகும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தொழிற்சங்கத்துடைய தலைவர் அருமை சகோதரர் தங்கம் அவர்கள் நாட்டுடைய தொழிலாளர் துறை அமைச்சரை சந்திப்பதற்கு கேட்டார், அழைத்து சென்றேன். தொழிலாளர் ஆணையரை சந்திப்பதற்கு கேட்டார், அழைத்து சென்று மனு கொடுத்தோம். நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சரை சந்தித்து நான் சொன்னேன், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரை இன்று கூட சேலம் வந்த உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னாச்சு தலாலாமா என்று கேட்டேன். நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசுகளுக்கும் சட்டங்களுக்கும் எதற்கும் அஞ்சாமல் பணக்காரர்கள் பணம் இருக்கிறது என்பதற்காக எங்கள் உள்ளூர் மக்களை வாட்டி வதைத்தால் எங்கள் வீரப்பனார்கள் உருவாவார்கள். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதனால் எனது அருமை சகோதரியை கேட்கிறேன், உங்கள் பத்திரிகை இந்தியாவுடைய ஒரு முன்னணி பத்திரிகை, திரும்பி பாருங்கள். என்னுடைய தாய்களும் தங்கைகளும் கண்ணீரும் கம்பளியுமாக 55 நாட்களாக எங்களுக்கு வேலை கொடு, உழைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாட்டின் அரசாங்கத்தின் காதுகளுக்கு கேட்கவில்லை, கண்களுக்கு தெரியவில்லை. இப்படித்தான் இப்படித்தான் ஈழத்தில் நடந்தது. இப்படித்தான் தமிழர்கள் அங்கு அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள். அதற்கு பிறகு அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை கண்டு இன்றைக்கு தன் நண்பர்களோடு ஒரு வெல்வெட்டு எண்ணிக்கையில் வீதிக்கு வந்து ஆயுதத்தை கையில் தூக்கியதுதான் விடுதலை புலிகளின் போராட்டம். நீங்க என்எல்சில பண்றீங்க, தலாலாமல பண்றீங்க, திருச்சி பெல்லில பண்றீங்க, ரயில்வே துறையில பண்றீங்க, இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயக்கர் பவனிலே 1200 அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க. ஒருவன் கூட தென்னிந்தியன் கிடையாது. இன்னைக்கு எல்லா விமான நிலையங்களையும் CAF என்று சொல்லக்கூடிய வட இந்தியர்களை, இந்திக்காரர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரையே சட்டையை பிடித்து நீ இந்தி தெரியவில்லையா, நீ இந்தியன் இல்லை என்று சொல்லுகின்ற துணிச்சலை மோடி பாசிச அரசு வட இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இங்க இடத்தில் நீண்ட பட்டியல் இருக்கிறது. படிப்பதற்கு இடத்துக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்தேறிய சில சம்பவங்களை மட்டும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருமை உறவுகளே, எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, வட இந்தியர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்கிறது என்பதற்கு சாட்சியாக சென்னை சைதாப்பேட்டையில சின்னமலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜாயிஷா 21/12 இந்தி வடநாட்டு கும்பல்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். 29/12/2022 என் பகுதியைச் சேர்ந்த குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த சந்தோஷ் தருமபுரி பொம்முடி பகுதியில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். வட மாநிலத்தவர்கள் 2023 மதுபோதையில் தடுக்க சென்ற காவல்துறைகளை ஓட ஓட விரட்டி எங்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை முண்டங்கால் பின்னால் அடிக்க ஓடோடி வந்தார்கள். வட இந்தியர்கள் துரத்தி தாக்கினான் கஞ்சா கும்பல்கள். 29/2023 திருப்பூர் அனுப்பம்பாளையத்தில் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழர்களை வட இந்தியர்கள் ஓட ஓட விரட்டி தாக்கி இரத்த வெறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டான். 14/2/2023 கோவை தனியார் கல்லூரியில் உருட்டு கட்டுகளுடன் உள்ளே இருந்து கேண்டீன்களையும் தமிழ் மாணவர்களையும் அடித்து நொறுக்கினான். காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 27/12/2024 சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காரைக்காடு பகுதியில் தமிழ்நாடு காவல்துறையின் மீது வடமாநிலத்தவர்கள் ஒன்னும் இல்லைங்க, செக் போஸ்ட்ல வந்தாங்க. நேஷனல் பர்மிட் இருக்குதா என்ன அந்த பஸ்ஸுக்கு கேட்டான். பஸ்ல வந்த 60 பேர் அடிச்சதோடு மட்டுமல்ல, தட்டி கேட்ட SSIயும் காவல்துறையுமே இங்கிருந்த வடநாட்டு DGP அவர்களை ரிமாண்ட் செய்து அந்த ஆர்சி புக்கு இல்லாம, பர்மிட் இல்லாம வண்டியை பாதுகாப்பு அளித்து அனுப்பி வைத்தார்கள். இப்படிதான் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு இருக்கிறது. 24/2025 திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் 3/9/2025 அன்று காட்டுப்பள்ளியில் காவல்துறையின் மீது கொடூரமான ஆயுதங்களையும் கற்களையும் வீசி தாக்கியிருக்கிறார்கள். 18/2/2025 திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நடத்திய தாக்குதலில் செங்கல் சூழ தொழிலாளி சரவணன் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். 9/3/2020 அன்று வனத்துறை தேர்வு எழுத வந்தவன் வடமாட்டுக்கார 8 பேர் தமிழ்நாட்டு தேர்வு எழுதி அப்பாயின்மெண்ட்டுக்கு வரான். நம்முடைய போஸ்டல் துறையிலே அவன் உள்ளே வருகிறான்.
IIT, IT போன்ற துறைகளிலே சட்டத்துக்கு புறமாக உள்ளே வருகிறான். இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி, சென்னிமலை, மதுரை, கோட்டம், சேலம் கோட்டங்களிலே ஒரு சிறப்பு தொடர்வண்டியை பிடித்து வந்து 500 பேர் 1000 பேர் அனைத்து அப்ரண்டிஸ் பதவிகளும் அவனே தனதாக்கி கொண்டான். நான் பிரிதொரு மொழி வழி தேசிய மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்தி பேசக்கூடிய சாதாரண உழைக்கும் தொழிலாளிகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிரானது அல்ல. எங்களுடைய NLC-லும் கடலூர் ஷிப்காட்டிலும் கூட எந்தவித ESI PF இல்லாமல் வெறும் ரொட்டி துண்டுகளை கொடுத்துவிட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குற அந்த தொழிலாளியே இது நியாயமா என்று NLC-யை கேட்டவனும் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தான். மனிதனாக அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவனும் என் சக தொழிலாளியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்கள் வேலை வாய்ப்பு உரிமையை பறித்து எங்களை அடித்து எங்களை விரட்டி ஓட விடுவதை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். நாளை என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சில குழுக்களாக கூடி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு திருப்பி தாக்கினால் லல்லு பிரசாத் யாதவருடைய மகன் ஓடோடி வருகிறார் தமிழ்நாட்டிற்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அவர்களே, பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் எமது ஈழத்து சகோதரர்களை கொன்று குவித்த போது எந்த இலங்கை தீவில் எந்த என் இந்திய நாட்டின் பிரதமரோ, வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ, தமிழ்நாட்டின் முதல்வரோ கடல்கோளால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட என் ஈழத்து உறவுகளை ஏன் கொன்று குவிக்கிறார்களே என்று ஒருவன் கூட கேட்பதற்கு நாதி இல்லை. தமிழர்கள் இந்தியா முழுக்க வாழுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், உடனே தமிழர்களை அங்கிருந்து வேலைக்கு விட்டு வெளியேற்றினால் நாங்கள் சட்டம் செய்கின்றோம், முறைப்படுத்துகின்றோம். இன்னைக்கு அஸ்ஸாமில் இருக்கு, இன்றைக்கு மிசோரமில் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்களிலே அந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்கு, அந்த மாநில மக்களின் தேசிய நிர்ணய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற முறையை வைத்திருக்கிறான். வர்றவன் கொள்ளக்காரனா, வழிபறியா, திருடனா, பாலியல் குற்றவாளியா, அவன் யார் என்பதை அறிந்து அவனை மானிட்டரிங் செய்யுங்க, அவர்கள் கண்காணியுங்கள் என்று சட்டமன்றத்தில் பேசினேன். இதுவரையிலும் எந்த புள்ளி விவரமும் தமிழக அரசிடம் இல்லை. இப்படி குறிப்பிட்ட ஒரு மக்கள் வந்ததோடு மட்டுமல்லாமல் இப்ப பீகார்ல வெளியேற்றிருக்கிற கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் 6.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பீகார் மட்டும். அதுல எத்தனை லட்சம் பேர் இப்ப புதிய வாக்காளர்ல சேர போறான்னு இன்னும் தெரியல. வெளியேற்றப்பட்டிருக்கிற 70 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை மட்டுமல்லாமல் இந்திய முழுக்க இருக்கிற இந்திய தாய்மொழியாக கொண்டு பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக வாழ்கிறார்கள், ஓட்டுரிமையோடு வாழ்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு MLA-வும் MP-ஆகவும் இருந்தார்கள். செங்கல்பட்டில் ஹீராசாந்தி என்ற ஒருவர் MLA-வாக இருந்தார், MP-ஆக இருந்தார், ஒரு மார்வாடி சேட்டு. திருவண்ணாமலையில் ஒரு பவன்குமார் நகரமன்றத்துடைய தலைவராக இருந்தார். அண்ணாமலையாருக்கு கிடைத்த முதல் மரியாதை நகரமன்றத்தின் தலைவர் என்கிற முறையில் ராஜஸ்தானை சேர்ந்த சேட்டுக்குத்தான் தமிழர்கள் கொடுத்து அழகு பார்த்தார்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அந்த அளவுக்கு தமிழர்கள் வட இந்தியர்களை அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, முதலாளியாக, சேட்டுஜியாக, ஜெயின்ஜியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் இந்தியாவில் எங்கேயும் அந்த மாநிலத்தின் பூர்வீகுடி மக்களை இது போன்று ஓட ஓட விரட்டல. தடுக்க வந்த காவல்துறையை காட்டு முன்னாடித்தனமா தாக்கல. வேலூரிலே ஒரு கல்லூரி மாணவி தன் சக காதலோடு ஒரு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கூட்டு கும்பலாக ஆட்டோவில் சென்று கடத்தி கற்பழித்து விட்டு ஓடவில்லை. எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கும்மிடிப்பூண்டி ஆந்திரா எல்லையில் வெட்டி அநியாயமாக படுகொலை செய்யல. எண்ணி பாருங்க, எங்கேயாவது ஒரே ஒரு தமிழன் புரிதொரு மாநிலத்தில் ஒரு பீகாரியோ, ஒரு உத்தரப்பிரதேசக்காரனையோ, ஒரு ராஜஸ்தான் காரனையோ கை வைத்து விட்டு தமிழர் குடும்பங்கள் அந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடியுமா? நான் வன்முறை தூண்டுவதற்காக பேசவில்லை, பிரிவினவாதத்தை தூண்டுவதற்காக பேசவில்லை. நாளைக்கு ஈழத்தினுடைய படிப்பினையை பாடமாக கற்றுக்கொண்டு என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இங்கு படமாக காட்சியளிக்கிற எங்கள் தோழர் தமிழரசன் வழி வந்தவர்கள், என் தமிழீழ தேசிய தலைவர் வழி வந்தவர்கள், எங்கள் மாவீரனார் வீரப்பனார் வழி வந்தவர்கள் ஒரு கணம் சிந்தித்தால் ஏன் இங்க கருப்பு சீருடை அணிந்து 200 தம்பிமார்கள் 100கணக்கான இருசக்கர வாகனத்தில் அருமை தம்பி பிரம்மமூர்த்தியோடு என்னை வரவேற்றாங்க. இங்க எங்க சரவணமூர்த்தியோட இருக்காங்க, எங்க மோகன்ராஜோட இருக்கிறாங்க, இங்க இருக்கிற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு இருக்கிறாங்க, என் தம்பி சுரேஷோடு இருக்கிறாங்க. சாதி மதங்களை கடந்து இந்த சேலம் மாநகர மாவட்டத்தில் அனைத்து என் தமிழ்ச்சாதிகளும் எனக்கு பின்னால் இருக்கிறது. வந்து சேர்ந்திருக்கிற சந்தோஷ் என்ன சாதின்னு தெரியாது, சிட்டி செந்தில் என்ன சாதின்னு தெரியாது, முனீப் என்ற பேர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரியாது. மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களாக இருக்கிறவர்களாகவும் சரி, தொண்டர்களாக வரிசை கட்டி கடைசி வரை நின்று கொண்டிருக்கிற என் உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒரே சாதி, என் தமிழ் சாதி என்கிற உணர்வோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கட்சியிலே இணைந்து இங்கு மிகச்சிறப்பாக பேசிய என் தங்கை இலக்கியா, ராமேஸ்வரம் தீவில் ஒரு தீவில் மீனவ கிராமத்தில் பிறந்தார். அது மீனவர் கிராமத்தில் பல சாதி பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் நான் அந்த தீவில் பிறந்த தங்கை என்று சொன்னார்.
நான் சாதி கேட்கவில்லை. நான் எதற்காக இதை இங்கு பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒற்றுமையாக வாழுகிற நாம் இங்கு எந்த ஒரு பிரிதொரு மொழிவழி தேசிய இந்த மக்களுக்கு எதிராக இல்லை, கலவரத்தில் ஈடுபடவில்லை, பிரிதொரு மாநில மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை. ஆனால் என்ன, கேரளத்தில் நம்முடைய சாந்தவேல் சாமி கும்பிட போனான். கேரளாவை சுத்தி பார்த்துட்டு சொன்னா, எங்க பார்த்தாலும் ஆறு ஓடுது, எங்க பார்த்தாலும் நீரா இருக்கு, அற்புதமான இயற்கை எயில், கொஞ்சம் இவ்வளவு நீரை வச்சிருக்கிறீங்களே, அந்த முல்லை பெரியாறு 152 அடி தண்ணியை உயர்த்துவதற்கு அனுமதிச்சா என்னன்னு ஒரு டீ கடையில் உட்காந்து ஐயப்பன் கோயிலுக்கு போன சாமி விவாதிச்சான். 152 அணையாடா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி மலையாளி ஒருவன், அங்க இருக்கிற எல்லா மலையாளியும் சொல்லல, அந்த மலையாள தேசத்தில் உணர்ச்சி வயப்பட்ட ஒருவன் அந்த கொதிக்கின்ற சுடுநீர் பாயிலரை தூக்கி அந்த சாந்தவேலின் முகத்தில் ஊத்தி அப்படி துடி துடிக்க அவன் கதறி கொண்டிருந்தான். ஒரே ஒரு மலையாள தேசத்தின் என் சேர நாட்டு சகோதரிய சகோதரனை காப்பாற்ற முன் வரவில்லை, அவன் துடிதுடித்து செத்தான். இந்த விழுப்புரத்தை சேர்ந்த ஏழை உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் என்னை தொடர்பு கொண்டு சொன்னான், நான் இங்கிருந்து நாட்டுடைய முதலமைச்சர், தலைமைச் செயலாளர்கள், டிஜிபி தொடர்பு கொண்டு அந்த குற்றுயிரும் உயிருமாக போராடியவனை காப்பாற்ற முயற்சித்தேன், செத்து போனான். காவேரியில் நீர் கேட்டதற்காக எத்தனை தமிழர்கள் 91, 93களிலே அடித்து கொலை செய்யப்பட்டு காவேரி ஆற்றிலே தூக்கி வீசினார்கள். ஏன் எங்க அக்கா முத்துலட்சுமியும் என்னுடைய ஒன்றிய செயலாளர்கள் அருமை தம்பி திருமுருகனும் செல்வராஜு போன்றவர்களும் ஏற்பாடு செய்த நம்முடைய மேட்டூரிலே ஒரு சாதாரண ஏதோ ஒரு முயல் வேட்டைக்கு போன ஒரு அப்பாவி, ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்தில் பிறந்த ஒருவனை அடித்தே கொன்றான் கர்நாடக காவல்துறை. எத்தனை தமிழர்களை காவேரி பிரச்சனையில் கொண்டிருப்பார்கள், எத்தனை வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது, தமிழர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கல் என்று தரவில்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக KPN பேருந்து எத்தனை எரிக்கப்பட்டது, கர்நாடக காவல்துறை அப்படியே கைகட்டி வேர்க்கை பார்த்தான். ஆனா இங்க பாருங்க, நம்ம பாதுகாப்புக்கு எத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி போக்குவரத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு SI எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு வண்டியில வராரு, ஒரே ஆளு. ஆனால் இன்றைக்கு திருச்சிக்கு ஒரு சினிமா நடிகர் வந்து இறங்கினார். என் தொண்டர்களும் இங்க அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஒருத்தங்க 2 பேர் எழுந்து போறாங்க, திரும்பி உக்காந்துடுறாங்க. இங்க எங்கேயாச்சும் நாங்க மரத்துல ஏறணுமா, இங்க எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சோமா, அவன் கஷ்டப்பட்டு கட்டிருக்கிற ஓட்டு வீடுல ஏறி குதிச்சு ஓட்ட உடைச்சமா, கடைகளை சூறையாடணுமா. சென்னை விமான நிலையம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. அத்தனை தட்டிகளையும் தாண்டி ஏறி குதிக்கிறான். ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம். இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் வெளிநாட்டுக்கு உழைக்க போன தொழிலாளிகள் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டுவிட்டான். 60,000 70,000 டிக்கெட் எங்க போவான், யார் பதில் சொல்றது? 6 மணி நேரம் நெரிசல். நான் கேட்கிறேன், தமிழ் சமூகமே, நான் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகனை பார்ப்பதற்காக கர்ப்பிணி தாயாகவும் பச்சை குழந்தையாகவும் சென்று மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கின்றீர்கள். உங்கள் மேலே ரசிகர்களின் கால்கள் பதிந்து ஏறி தன் தலைவனை திரையில் முதல்வரை தேட கிளம்புகிறான் தமிழன். இதை சிந்திக்க வைக்கின்ற அறிவுபூர்வமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காகத்தான் இங்கு தம்பிகள் வேல்முருகன் தலைமையை ஏற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட காலையில் முன்னணி நிர்வாகிகளை அழைத்து நான் ஒரு 1/2 மணி நேரம் கடுமையாக தலைமை பண்புகள் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்று சொன்னேன். இங்கே கூட சந்தோஷ் மாலை அணிவித்தார், திருநாகரசோட தம்பிமார்கள் மாலை அணிவித்தார்கள். புதிதாக இணைவர்கள் வேணுமால் கட்சியும் கடந்து வந்த பாதையை தெரியாமல் மாலை அணிவிக்கலாம். இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில மாலை கலாச்சாரம் இல்ல, சால்வ கலாச்சாரம் இல்ல, பொக்கை கலாச்சாரம் இல்ல, பூத்தூர கலாச்சாரம் இல்ல. வந்தவுடனே கோபமாக கேட்டேன், இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் யார்? நான் உயிரோடு தானே இருக்கிறேன், என் உடலா பாடைகள் தூக்கி செல்கிறார்கள், ஏன் பூவை தூவுகிறீர்கள் என்று கேட்டேன். இதையெல்லாம் நான் விரும்பவில்லை. நான் தோழர் தமிழரசன் பாசறையில் பயின்றவன், ஐயா புலவர் கலிபெருமாவினுடைய வரலாற்றை தெரிந்தவன், வாழும் காலத்தில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தனிமனித ஒழுக்கத்துடன் அப்பழுக்கற்ற அறம் சார்ந்த ஒரு விடுதலை போராட்டத்தை இந்த உலகத்தில் நடத்தி காட்ட முடியும் என்று நடத்தி காட்டிய என் அண்ணன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டு வளர்ந்தவன் வேல்முருகன். எனக்கு இந்த வெற்று ஆடம்பரம், வெற்று கூச்சல், பொதுமக்களுக்கு இடைஞ்சல். நேற்று நள்ளிரவு 4:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்து ஏன் இவ்வளவு செலவு செய்கின்றீர்கள், ஏன் இத்தனை பேனர்கள், ஏன் இத்தனை பதாகைகள் என்று சொன்னேன். ஒரு 2000 இருக்கைகளை போடுங்கள், ஒளி விளக்குகளை அமையுங்கள், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஏற்பாடு செய்யுங்கள், காவல்துறை அனுமதிக்கிற இடத்துல கூட்டத்தை நடத்துங்க, கட்டுப்பாடா நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். இங்க தலைக்கு 500 ரூபாய் கிடையாது, கோட்டர் பாட்டில் கிடையாது, புடவை கிடையாது, ஒரே மாதிரியா மப்பளர் கிடையாது, எதுவும் கிடையாது. என் கூட வந்தா என்ன கிடைக்கும்? வழக்கு கிடைக்கும். என்ன வழக்கு? சாராயங்காசன வழக்கா, கஞ்சா வித்த வழக்கா,
ஆறு மணல்களை கொள்ளையடித்த வழக்கா, மரங்களை வெட்டிய வழக்கா, செம்மரம் கடத்தன வழக்கா, சந்தனம் திருடன வழக்கா? இல்லை இல்லை. இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கும் உலக தமிழகத்தின் வாழ்வுரிமைக்கும் தமிழர்களின் வாழ்வுரிமைக்கும் போராட்ட களத்தை சந்திப்பதற்கான வழக்கு உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். நான் யாரையும் கட்சியில சேர்க்கறதுக்கு எம்எல்ஏ பதவி தரேன், எம்பி பதவி தரேன்னு சொல்லலை. இங்க கூட சந்தோஷ் உள்ளிட்ட, இங்க இருக்கிற செந்தில் உள்ளிட்ட, வழக்கறிஞர் உள்ளிட்ட எல்லா உறவுகளும் வந்து சேர்ந்தார்கள். இன்று வந்து இணைந்த தங்கை இலக்கியாவிலிருந்து யாருக்கு என்ன பொறுப்பு தருவீர்கள் என்று யாரும் என்னிடத்தில் கேட்கவில்லை. யாருக்கு என்ன பதவி தருவீர்கள் என்று கூட என்னிடத்தில் யாரும் கேட்கவில்லை. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னான், நான் என் தமிழ தேசிய தலைவன் போல் ஒரு ஆயுதம் ஏந்திய விடுதலை போராட்டத்தை இந்த மண்ணில் எடுக்க முடியாது. எங்கள் மாவீரன் வீரப்பனார் போன்று ஒரு குழுக்களை வைத்துக் கொண்டு 5 மாநில போலீசுக்கு சிம்ம சொப்பனமாக எங்கள் மாவீரன் வீரப்பனை போல் என்னால் இயங்க முடியாது. தேசிய இனங்களின் சிறை கூடமாக இருக்கிறது என்று சொல்லி தனி தமிழ்நாடு ஒன்றே ஒற்றை தீர்வு என்று ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த என் அண்ணன் தமிழரசன் பாணியை நான் தேர்வு செய்ய முடியாது. 6 முறை இந்திய ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட்டு தேர்தலை சந்தித்து 3 முறை ஒரே தொகுதி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதியாக நான் இருக்கிறேன். என் அருமை உறவுகளே, இப்படிப்பட்ட வேல்முருகனையும் இப்படிப்பட்ட இளைஞர்களையும் நீங்கள் கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்எல்சில 15,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறான். 35 வருஷமா 13,000 பேர் ஒப்பந்த தொழிலாளியாவா இருக்கிறான். நிரந்தரம் கிடையாது. எங்க எங்களுடைய வேலை? அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன், நீட்டு, தேசிய கல்விக் கொள்கை, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, உதயமின் திட்டம், உயர் சாதியிற்கான இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தர மறுப்பு, பரந்தூர் விமான நிலையம், அதானி துறைமுகம், டங்ஸ்டன் சுரங்கம், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மாநில அரசு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றான். மீண்டும் நாங்க அமுல்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு போய் நிக்கிறோம். இப்படி என்னகிட்ட பெரிய பட்டியலே இருக்கு. இன்னைக்கு சொல்லியிருக்கிறான், இந்த மாவட்டத்தில் ஒரு கனிமம் இருக்கு, இந்த கனிமத்தை எடுக்கணும், அந்த ஓமலூர்ல எடுக்கணும், ஓமலூர் மக்கள்கிட்ட கேட்கணும், குரங்குசாவடியில் எடுக்கணும்னா குரங்குசாவடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தணும். இப்ப நரேந்திர மோடி, அமித்ஷா கும்பல் சொல்றான் டெல்லியில உட்காந்துக்கிட்டு, அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். அதானிக்கு வேணும்னு சொன்னார்னா, அம்பானிக்கு வேணும்னு சொன்னார்னா, டாட்டாவுக்கு வேணும்னு சொன்னார்னா நாங்க எடுப்போம். மாவட்ட ஆட்சித்தலைவரின் கருத்து கேட்பு கூட்டம் இனி நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறான். இது ஆதிக்கம் அல்லவா? இது அடக்குமுறை அல்லவா? இது ஒடுக்குமுறை அல்லவா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி தர மாட்டோம், நீட்டோ திட்டங்களுக்கு அனுமதி தரமாட்டோம், டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்று சொல்லுகின்ற போது அதிகாரம் கையில் இருக்கிறது, பெரும்பான்மையோடு நாங்கள் இந்திய நாட்டை ஆளுகிறோம், இந்திய ராணுவம் கையில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நரேந்திர மோடி கும்பல்களே, அமித்ஷா கும்பல்களே ஆதிக்கத்தை தமிழர்கள் மீது செலுத்தினால், நேற்றைய முன்தினம் நேபாளத்தில் என்ன நடந்ததோ அதனால இந்தியாவில் நடக்கும். எச்சரிக்கை செய்கிறோம், எச்சரிக்கை செய்கிறோம். இலங்கை ராஜபக்சே நிலைமை என்ன? அவருடைய அதிபர் மாளிகையை இலங்கை தீவில் வாழ்கின்ற சிங்கள மக்களும் தமிழ் தேசிய மக்களும் ஒரே அணியில் திரண்டு ஆதிக்க வெறிபிடித்த சிங்கள அதிபதியை அடித்து நொறுக்கினார்கள், ஓடவிட்டான். நேற்று பிரான்ஸ்ல என்ன நடந்திருக்கு? மக்கள் புரட்சிக்கு எவ்வளவு பெரிய நீ கொம்பனாக இருந்தாலும் மண்டியிட்டாக வேண்டும். அந்த மக்கள் படையை திரட்டுகின்ற ஜனநாயக பணியைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நாங்க எந்த நடிகனுக்கு எதிர இல்ல, எந்த நடிகைக்கு எதிர இல்ல. ஏண்டா குஷ்புக்கு கோயில் கட்டுற? 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு ஒரு பொங்கல் தீபாவளியில ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பான்னு தான் கேட்கிறோம். சேலத்துக்கு நயன்தாரா வந்தானா வேலையை விட்டுட்டான், பள்ளிக்கூடத்தை விட்டுட்டான், காலேஜை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நகைக்கடை திறக்க வர்றதுக்கு அந்த அம்மா 50 லட்சம் வாங்கிட்டு ரிப்பன் விட்டு 2 நிமிஷம் வரா. அவளை வாய விட்டுட்டு பார்க்க நீ 50,000 போய் நிக்கிற. இது பகுத்தறிவா சிந்தின்றோம். இன்னைக்கு சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து நேரம் முதலமைச்சரா வரணும்னு சொல்லக்கூடிய அந்த கதாநாயகர்களை பார்த்து வாங்க, அரசியலுக்கு இந்திய நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு, நாங்க வரவேற்கிறோம். வர்றதுக்கு முன்னாடி எங்க டென்ஷனுடைய தொழிலாளருடைய 500 குடும்ப பிரச்சனை என்ன என்பது நடிகரே உங்களுக்கு தெரியுமா? என்எல்சி பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியுமா? பரந்தூருக்கு போய் வண்டியிலே இருந்து கையசிட்டு வர்றது அரசியல் அல்ல. அரசியல் என்பது மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக சாலையில் அமர்ந்து போராடி காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தால் கழித்தீங்கணும். நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். நேரா நாங்க வருவோம், யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம்,
எவனோ ஒரு ஸ்டண்ட் நடிகர் உயிரை பணையம் வைத்து சண்டை போட்டான்னு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம், யாரோ ஒருவருடைய கதைக்கு நடிக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா மிதிப்பட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டுறான். பாவம், ஒரு டீ கடைக்காரன், ஒரு மளிகை கடைக்காரன், ஒரு ஓட்டு போட்ட வீடு, அந்த வீதிகளில் இருந்து ஏர்போர்ட்ல வர அத்தனை வீடுகளையும் ஏறி நின்று குதிச்சு ஓடுகள் உடைந்து ஹாஸ்பிட்டலா ஷீட்டு உடைந்து எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நடுவீதிக்கு வந்திருக்குன்னு. 15,000 பேர் இன்றைக்கு அவரவர்கள் பணிக்கு செல்ல முடியல. தாய்மார்கள் பெரியோர்கள் கதறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸில் தொடங்கி 2 கம்யூனிஸ்டுகளில் இருந்து, ஏன் சித்தாந்த அடிப்படையில் நாம் எதிர்க்கிற பாரதிய ஜனதாவிலிருந்து திமுக, அதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் என்று எத்தனையோ சாதி கட்சிகளும் மத கட்சிகளும் இந்த மண்ணில் இருந்து அந்தந்த தலைவர்கள் வருகை வந்த போது எல்லாம் கூடுகிற அந்த கூட்டம் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக, ஒரு கட்டுப்பாடு ஒரு கூட்டமாக, ஒரு தலைமை நிர்வாகிகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கூட்டமாக, ஒரு அரசியல் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 86 அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இருக்கிறது. இந்த வரையறுக்குள் வராத ஒரே கூட்டம் அப்படின்னா திருச்சியிலையும் மதுரை விமான நிலையத்திலையும் பொது சொத்துக்களை சேதமாக்கி சென்னை எம்எல்ஏ விடுதி சாலையில் இருந்த அத்தனை பாறைக்காட்டுகளையும் உடைத்து பாவம் கூண்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த கூண்டு மேல ஏறுறான், விஜய் வர்ற வேன் மேல ஏறுறான். நான் விஜய தப்பு சொல்லல, என் தமிழ்நாட்டு மக்களை தான் தப்பு சொல்லுவேன், என் தொப்புள் கொடி உறவுகளை தான் தப்பு சொல்லுவேன். இப்படி அறியாமையில் இருக்கீங்களே. அமிர்தா பச்சனை விட உலகத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய நடிகனா? மம்முட்டி விட மிகச்சிறந்த நடிகனா? அங்க இருக்கிற மோகன்லாலை விட மிகச்சிறந்த நடிகர்களா? எங்கேயாவது கேரளையன் மலையாளத்தி சகோதரர்கள் தன் 6 அறிவை இழந்து உடைய அவுத்து போட்டு வேப்பலை கட்டிக்கிட்டு இவன் தலைவனுடைய படம் 100 நாள் ஆவணும்ட்டு நடைபயணம் போற வரலாறு கேள்விப்பட்டீங்களா? கேரளாவில், மும்பையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன் இந்த அறியாமையில் மூழ்கி திளிகின்றீர்கள்? உன் தெருவுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தானா? ரோடு போட்டானா? பள்ளிக்கூடம் கட்டினானா? பால்வாடி கட்டி கொடுத்தானா? உயர்நிலை பள்ளி கொடுத்தானா? கலைக்கல்லூரி கொடுத்தானா? பொறியியல் கல்லூரி கொடுத்தானா? இன்ஜினியரிங் கல்லூரி கொடுத்தானா? மெடிக்கல் காலேஜ் கொடுத்தானா? இந்த நடிகர்கள் ஒரு சினிமாவில் ஒரு நடிக்கிறாருன்னா போங்க, கதை அம்சம் நல்லா இருக்குமா, கைத்தட்டமா, விசில் அடிச்சோமா, ரசிச்சுட்டு வந்துடணும். ஆனா இங்க இருக்கிற என் தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு குறிப்பா அந்த பெண் பிள்ளைகள் செய்யற அநியாயம் தாங்கவே முடியல. இங்க இருக்கிற பெண் சகோதரிகள் நீங்க தான் அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப கேவலமான நடை, உடை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பேச்சுக்கள், தொலைக்காட்சி மைக்கை நீட்டி பேசும்போது என்ன வார்த்தையை சொல்றோன்னு சொன்ன பின்விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியல. எதுக்கு கை குழந்தையோட போறீங்க? இந்த கை குழந்தை அப்படியே தலையை பிடிச்சி தூக்கி அந்தாண்டு ஒருத்தன் தாண்ட போடுறான், இன்னும் ஒருத்தன் 2 காலை பிடிச்சி வாங்கி இப்படி எடுத்துட்டு போறான். நம்ம ஊர்ல முயல காதை பிடிச்சி எடுத்து போவாங்கல்ல, அப்படி எடுத்துட்டு போறான். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நான் பிஜேபி சித்தாந்த எதிரியாக இருந்தால் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, திமுக போன்ற பொதுக்கூட்டங்களில் எங்கேயாவது இப்படி கர்ப்பிணி தாய்கள் மிதிப்பட்டிருக்கிறார்களா? பச்சை குழந்தைகள் இப்படி காலையும் தலையும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்களா? எங்கேயாவது 1 லட்சம் சேர், 1.5 லட்சம் சேர் போட்டதில் 1 லட்சம் சேர் உடைப்பட்டு அந்த சேரை போட்ட முதலாளி பல தொலைக்காட்சி முன்னாடி வந்து கதறி பார்த்திருக்கிறீங்களா? இவர்களை எல்லாம் பக்குவப்படுத்த வேண்டிய, மட்டுப்படுத்த வேண்டிய எஜுகேஷன், அதாவது அவர்களுக்கான எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்க செய்யுங்க. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வாங்க, மக்கள் சார்ந்த போராட்டங்களை நடத்துங்க, மக்களோடு மக்களாக பழகுங்க, மக்களோடு மக்களாக இருங்க. அதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். சனிக்கிழமை ஆச்சுன்னா எங்களுடைய பேருந்து வரும். இதுக்கு நான் கேட்கிறேன், இந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய கையாலாக அதை தனன்றேன். எப்படி நீங்க இந்த நாட்டுடைய பெரிய நேர்மையான நீதிபதிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்கு எப்படி நீங்க ரோட் ஷோவை அனுமதிக்கிறீங்க? எப்படி விமான நிலையங்களை நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இடத்துல எப்படி ஒரு நடிகருடைய வாகனத்துடைய வண்டியை கொண்டு போய் நிறுத்த அனுமதிக்கிறீங்க? ஒரு சிறைத்துறையில் இருக்கிற ஒரு பாலா என்கிற நடிகன் தன் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியை ஏழை மக்களுக்கு ஆம்புலன்ஸ்களையும் வீடுகளையும் கட்டி கொடுக்கிறார், தையல் மிஷினை கட்டி கொடுக்கிறார். அந்த பாலா நாளைக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வருகின்ற போது சிறப்பு விருந்தினர்களுக்கான கேட்டு திறக்கப்படுமா? ஒன்றிய அரசே, நரேந்திர மோடியே, உங்கள் சூழ்ச்சி தெரிகிறது. ஆனா ஒரு நடிகருடைய விமானம் இந்தியாவில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று அனுமதிக்கிறீங்க. ஆனா எங்களுடைய ஒக்கி புயல், எங்கள் ராமேஸ்வரம் தீவு மீனவர்களும் கன்னியாகுமரி தீவு மீனவர்களும் பாதிக்கப்பட்ட போது மீறுங்கள், மீட்டு தாருங்கள் என்று சொன்ன போது எங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, எங்க ஹெலிபேட்டுக்கும் எங்க விமானங்களுக்கும் மாலை 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு. நான் கேட்கிறேன், இது எந்த விதத்தில் நியாயம்?
பிரித்தாளும் சூழ்ச்சி. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர் வாழ்வுரிமை என்கிற தளத்தில் எண்ணற்ற தலைமைகள் இருக்கிறார். நல்ல கண்ணையா யாருன்னு கேட்கிற ஒரு கூட்டம் காலி கூட்டமா மாறி நிக்குது. தோழர் தமிழரசனா யாரு அவருன்னு கேட்கிறான். பாவலரேர் பிரிஞ்சு திருநாரா யாருன்னு கேட்கிறான். எங்க ஐயா பாவேந்தன் பாரதிதாசரை யாருன்னு கேட்கிறான். ஆனா சினிமா கதாநாயகர்களையும் சதை நாயகங்களையும் கொண்டாடுகிற ஒரு இழிப்பிறவைகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை மாற்றுகிற அந்த போக்கை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இதற்கு எப்படி அரசு துணை போகலாம்? எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இன்னைக்கு தலாமா தொழிற்சாலை மின்சாரம் கிடையாது, கதவை இழுத்து பூட்டிட்ட, லெட்டினை இழுத்து பூட்டிட்ட, தண்ணி கிடையாது குடிக்க, போடாதற்கு உரிமை இல்லை. ஆனா நீங்க எப்படி இன்னைக்கு ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் 6 மணி நேரம் டிராபிக் ஜாமுக்கு எப்படி அனுமதிச்சீங்க? எதுக்கும் சோமோட்டா வழக்கை விசாரிக்கிற உயர்நீதிமன்ற நீதியரசர்களே, நீதிமான்களே, கண்ணு தெரியலையா? மக்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணு தெரியலையா? மோடி அமித்ஷாவுடைய கடக்கன் பார்வை சினிமாக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக திட்டமிட்டு இங்க இருக்கிற ஒரு அடித்தளத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற சூழ்ச்சியா இல்லையா? இது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு என்ன மாம மச்சா சண்டையா? எனக்கும் அவருக்கும் எதுவும் கிடையாது. நீங்க அரசியலுக்கு வாங்க, மக்களோட பணி செய்யுங்க, மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் நில்லுங்க. நாளை மறுநாள் 16ஆம் தேதி நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீனவர்கள் படுற துன்பங்களை துயரங்களுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு. இன்னைக்கு மீனவர்கள் கைது பண்ணி கொண்டு போய் சிங்கள ஜெயிலில் அடைச்சிட்டான். படகுகளை ஏல விட்டு இலங்கை அரசு தண்டகப்படுத்தி வேலை விட்டு வித்து பணத்தை எடுத்துக்கிறான். ஒரு படகு 1 கோடி 2 கோடி 3 கோடி லோன் போட்டு வீட்டை வித்து கடலில் கையை நம்பி தன் உழைப்பை நம்பி செலுத்தி படகு போட்டு சம்பாதித்த காய்ப்பு காய்ந்த அந்த கைகள் சம்பாதித்த பணத்தை முழுவதும் காற்றின் திசையை நோக்கி பயணிக்கின்ற போது எல்லை மீறினார்கள் என்று இன்றைக்கு நீங்கள் கைது செய்து அரசுடைமை ஆக்கிக் கொள்கின்றீர்கள். போட்ட 1 ஆண்டு குற்றத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யுங்க. கேட்பதற்கு நாதி இல்லை. இது கேட்பதற்காக 16ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுக்கோட்டத்தை இருக்கிற கடல் பகுதியை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அருமை நண்பர் விஜய் அவர்களை வாங்க. எங்க என்எல்சியில் வானரேபுரம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான், ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான், செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய துப்புரவு பணி தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான், கடலூர் ஷிப்காட்ல போராடிட்டு இருக்கிறான், பரந்தூர்ல போராடிட்டு இருக்கிறான், அதானி ஏத்து என்னுடைய மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறான் திருவேற்காடு கும்மிடிப்பூண்டி பகுதியில். ஆனா இங்க எல்லாம் இறங்கி மக்களோட மக்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்க நீட்டுறாங்க, உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டன்ல சட்டார்னு சாத்துறாரு. இங்க நீ 100 பத்திரிகையாளர்கள் வந்து என்கிட்ட பேட்டி கேளுங்க, சளைக்காம எனதருமை தமிழ்நாட்டு ஊடகங்களை பத்திரிகைகளை வேல்முருகன் 1 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் சந்திக்கின்ற அந்த நேர்கொண்டு அவர்களை கேள்விகளுக்கு பதிலளிக்கிற அந்த திராணி தெம்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்ய போறீங்க? அப்படி என்ன செஞ்சிருவீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்திய அளவிலே வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிறது. தெற்காசியாவில் ஒரு மாநிலத்தில் 36 மெடிக்கல் காலேஜ். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவன் வேல்முருகன். தமிழக சட்டமன்றத்தில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று பேசி முதல் பொறியியல் கல்லூரியை கடலூரில் கொண்டு வந்தவன் வேல்முருகன். அடுத்த கட்டமா புலிப்பாச்சல் போல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரியை கொண்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான உறவுகளின் பிள்ளை செல்வங்களுக்கு அரசே கல்வியை கொடுங்கள் என்று கொடுக்க செய்தவன் வேல்முருகன். நான் மக்களை சந்திக்கிறேன். மறைந்த முதலமைச்சர் அம்மையாரிடத்தில் போராடி என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று தொடர்ந்து போராடி கொண்டு வந்தவன் வேல்முருகன். மணல் கொள்ளை மாபியாக்களிடமிருந்து கனிம வளத்தை காப்பாற்ற அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவன் வேல்முருகன். நான் கேட்கிறேன், அப்படி ஏதாவது ஒன்று ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மக்களுக்காக நின்று போராடி, நீ பரந்தூர் பிரச்சனையை எடுத்துக்கங்க, இல்ல எண்ணூர் துறைமுக பிரச்சனையை எடுத்துக்கங்க, இல்ல என்னுடைய மீனவர்கள் தேங்காய்பட்டினத்தில் மீனவர்களுக்கு இன்றைக்கு சட்டத்துக்கு புறம்பா ஒரு சரியான எஸ்டிமேட் திட்டமிடாம ஒரு தூண்டில் வளைவு கட்டி மீன் பிடிச்சி கரை ஒதுங்கும் போது அந்த மீனவன் செத்து மடிகிறான். இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கடற்கரை மீனவர் மக்கள் இன்னைக்கு தூண்டில் வளைவு கேட்கிறான், மினி ஆர்வர் கேட்கிறான், மீன் இறங்குதலம் கேட்கிறான், மீன் விற்பனை கூட கேட்கிறான். அப்படி கேட்டு போராடுகின்ற அந்த மக்களோட களத்தில் நில்லுங்க.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை தாருங்கள் என்று வேல்முருகன் கேட்கிறான். உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அதுல என்ன புரிதல்? அதுக்காக என்ன போராட்டம்? உங்களுக்கு இருக்கிற இந்த மாபெரும் மக்கள் செல்வாக்கை, இந்த ரசிகர் திரளை ஒரு ஆக்கப்பூர்வமான 7 கோடி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றை செய்து தாருங்க. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், உங்களிடத்தில் நட்புக்கரம் நீட்டுறோம். ஆனா என் மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, தமிழர் வாழ்வுரிமை சார்ந்து, என் மொழி சார்ந்து, இங்க எங்க பார்த்தாலும் ஆங்கிலம். பாத்தீங்களா என்னது அது? உஸ்வல் மார்பிள்ஸ், கிராண்ட் அஞ்சப்பர், பச்சை தமிழன் அஞ்சப்பர், கிராண்ட் அஞ்சப்பர். எங்கே தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று பேசி அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடித்தவர்களின் ஆட்சியில் எங்கே தமிழ் தேடுகிறோம். தமிழ்நாடு அரசு பேருந்து இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தூக்கிட்டோம் அரசு பேருந்து. அதை கூட சட்டமன்றத்தில் கேட்டு மாற்றி அமைத்தவன் வேல்முருகன். அப்படி செய்தியை சொன்னவன் என் நண்பன் ஜெகதீச பாண்டியன். என்னால் சொல்ல 3 மணி நேரம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என் தமிழ் சமூகத்திற்கான மாற்றத்தை ஒரு வேல்முருகன் ஆகிய நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை என்னால் பட்டியலிட முடியும். அப்படி பட்டியலிட்டு சேலத்திலே அமர்ந்திருக்கிற என் உறவுகளிடத்தில் என் கரங்களை பலப்படுத்தி தாருங்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான கரங்களாக இதை நான் மாற்றி அமைக்கிறேன் என்று பேசுகிறேன். ஆனால் உங்கள் 40 ஆண்டு சினிமா வாழ்வு, திரைத்துறையிலே அரசியலுக்கு வர நினைத்த, அது ரஜினியாக இருந்தாலும் கூட வர நினைத்த உங்களுடைய அரசியல் வாழ்வு என்ன? இந்த மக்களுக்கான போராட்டங்கள் என்ன? நான் கேட்கிறேன், ஐயா நல்ல கண்ணு செய்யாத தியாகமா? சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தான். வெள்ளைக்காரன் ஒவ்வொரு மீசை முடியாக புடுங்கி விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி தாருங்கள் என்று சொன்னேன். நான் சாவர்கர் பரம்பரை அல்ல, மன்னிப்பு கடிதம் எழுத மாட்டேன் என்று சொன்னேன். மகத்தான தலைவன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு, சங்கரையாக்கள், எங்கள் தமிழ் தேசிய தந்தை ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள். இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள், அப்பழுக்கற்ற ஆளுமைகள். ஏன் இதே சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் வைத்துக் கொண்டு தமிழர் தேசிய தளத்தில் பணி செய்கிற எங்கள் அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள், எத்தனை சின்ன சின்ன இயக்கங்கள், அமைப்புகள் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக தேச விரோத சட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கவாதியாக இருந்து இங்க வந்து பேசிய என் அருமை சகோதரர் தோழர் சிதம்பரம் போன்றவர்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள். கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார்? இவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம், இவருக்கு கிடைக்காத முக்கியத்துவம், இவர்களை கொண்டாட மறுக்கின்ற ஒரு தமிழ் இனமாக, ஒரு சினிமாவில் நடிப்பவனாக கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது. இங்க என் பெண் பத்திரிகையாளர்கள், பெண் தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சினிமாவில் எழுதுற பாடல்கள் என்ன பாடல்களுங்க? நீரெடியா நாரெடி, உட்டாலக்கடி செவுத்த தோலை தான், உள்ளே தெரியுது ஏதோ ஒண்ணுதான். கட்டில்கள் எதுக்கு, கற்பூரங்கள் எதுக்கு, சாமிக்கு தான். கட்டில்கள் எதுக்கு, சாதிக்கத்தான். இப்படியெல்லாம் பாட்டு எழுதி தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற என் தமிழ் முறையை அடித்து நொறுக்குகிற அந்த சினிமா, அது மீதுதான் எனக்கு கோபம். தனிப்பட்ட எந்த நடிகர் மீது எனக்கு கோபம் அல்ல. எத்தனையோ நடிகர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ நடிகைகளும் நான் அவர்களை பாராட்டி இருக்கிறேன். நான் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறேன் என்றால், இந்த மண் எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண், எப்படிப்பட்ட அறிஞர்கள் தோன்றிய மண். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் மண் சோறு சாப்பிட்றான் ஐயா. அவன் தலைவனுடைய படம் 100 நூல் ஆவணுங்கிறதுக்காக மண் சோறு சாப்பிட்றானே. ஒரு மனிதன் 6 அறிவுப்படுத்த உடை, நல்லா வெள்ளையும் சலையுமா சட்டை பேண்ட் போட்டுட்டு வரோம், எல்லாத்தையும் கைட்டு போட்டுட்டு அம்மனமா வேப்பிலையை கட்டிக்கிட்டு என் தலைவன் படம் 100 நாள் ஓடணும், அது என்ன ஜில்லூர் ஜூப்ளி கொண்டாடணும், வைர விழா கொண்டாடணும்ன்றானே. அதுவும் ஒரு வயசு பொண்ணுங்க, படிச்சா எம்ஏ படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, பிஏ படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ நான் விஜய் பார்த்துட்டோம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் எங்கேயோ அல்லூலையா கூட்டத்தில் ஏதாவது சத்தம் வருதுன்னு நினைச்சேன். எப்படி நீங்க படித்த படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் எங்கே போச்சு? இதையெல்லாம் சிந்திங்கன்னு சொன்ன. இப்ப இந்த பேச்சை எங்களுடைய முகநூல் பக்கத்துல லைவ் போட்டானா ஒரு 100 பேர் வந்துருவான். அவன் 100 பேர் வந்தா என் கட்சியினுடைய தொண்டன் ஒரே ஆளே அதுக்கு கவுண்டர் கொடுப்பான். நாங்கள் கருத்தியலாக வளர்ந்தவர்கள், சித்தாந்தத்தால் வளர்ந்தவர்கள். 1,00,000 பேர் என் 1000 பேருக்கு சமம். என் 1000 பேர் 10 லட்சம் பேருக்கு சமம். அது எந்த நடிகனாக இருக்கலாம். சிரஞ்சீவி கூட தெலுங்கானாவில் 25 லட்சம் பேர் கூட, நான் ஆந்திராவில். இன்னைக்கு என்னாச்சு? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகளை கூட நான் சொல்வேன்,
அவரவர்கள் ஏதோ அவர் சார்ந்த சாதிக்கோ, அவர் சார்ந்த மதத்திற்கோ, அவர் சார்ந்த அரசியல் இயக்கத்துக்கோ உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி 4 நாள் ஜெயிலுக்கு போயிருப்பான், 2 வழக்கு வாங்கியிருப்பான், 2 சந்திச்சிருப்பான், 2 இடத்த கொடி பறிச்சிருப்பான், 2 ஊர்ல சாலை மறியல் பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட உத வாங்கியிருப்பான், லட்டி வாங்கியிருப்பான், கண்டிஷன் பேர்ல கையெழுத்து போட்டிருப்பான் கன்னியாகுமரியில போய். ஏன்னா நான் போட்டேன் கன்னியாகுமரியில. ஆனா எதையுமே செய்யாம 40 வருஷம் சினிமாவில் நடிச்சு பல 100 கோடிகளை சம்பாரிச்சு வாழ்க்கையில எல்லா விதத்திலும் செட்டில் ஆயிட்டு இன்னைக்கு என் தமிழ் இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், என் தாய்மார்களின் கூட்டம் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதற்காக, தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக நேர பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்லாம் நிற்க மாட்டேன், கவுன்சிலர் தேர்வுக்கெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம், உள்ளூராட்சி தேர்தலாம் சந்திக்க மாட்டோம், நகரமன்றம் மேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம், எம்எல்ஏ பதவி எம்பி பதவியெல்லாம் வேண்டாம், நேரா செஞ்சாச்சு கோட்டையில தான் எங்க வண்டி போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா இது நியாயமா? இதுவா ஜனநாயகம்? ஆக நான் நடிகர்களை மீண்டும் சொல்லுகிறேன், நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். உங்கள் உறவுகளாக இப்படி போறான்ல, கர்ப்பிணி தாயா, கை குழந்தையா, பெண் பிள்ளைகளா, ஒரு 5-6 பெண் பிள்ளைகளுக்கு மயக்கம் போட்டு ஊந்துச்சு. பாவம், அதுல யாரோ 2 புண்ணியமா கையை பிடிச்சி தூக்கி கூட்டு போறான். அப்ப அது மேல ஏறி மிதிச்சுட்டு போறான். அதை ஒரு பத்திரிகை நண்பர்கள் படம் எடுக்கிறான். உடனே அங்கிருந்து ஒருத்தன் வந்து அந்த பத்திரிகை நண்பரை மிரட்டுறான். இதுவா நீங்கள் கற்றுத்தருகின்ற அரசியல் பண்பு? இது அரசியல் பண்பாடு? இதுவா அரசியல் நாகரிகம்? ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழர் நிலத்தின் உரிமைகளுக்காக சமரசமற்று வெகுமக்களை இது போன்று அணிதிரட்டி போராடுகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக வளர்ந்து வருகிறது. இந்த சேலத்தில் மட்டும் இது மாதிரி இனிப்பு விழாக்கள் கூட்டம் ஒரு 10 கூட்டம் நடத்திருக்கிறேன். இப்ப கடந்த ஓராண்டு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இணைகிறாங்க. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, இந்த மாதிரி மேலே ஏறுறவன், மரத்தில் ஏறுறவன், பிரேனை உடைக்கிறவன், கிரேனை உடைக்கிறவன், பேரிகாட்டை உடைக்கிறவன், வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போறான். சேர் போட்ட சேரை பூரா தூக்கிட்டு போட்டான். 10,000 சேர் காணா, எங்க தூக்கிட்டு போறான்? கேட்க முடியல, கேட்டா அடிக்க வரான்றாங்க. இப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் நடுவில் பீடி குடிக்காம, சிகரெட் அடிக்காம, கஞ்சா அடிக்காம, கோட்டரை ஆஃப் புல்லடிக்காம இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் அணி அணியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறது என்று சொல்ற ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. ஆக இந்த தலைவர்கள் இவர்களை எல்லாம் அணி அணியாக திரட்டிய எனது உறவுகளே, நீங்கள் அவர்களை முறைப்படுத்துங்கள், அவர்களை ஒழுங்கு செய்யுங்கள், அரசியல் தலைமை பண்புகளை வார்த்தெடுங்கள். அவர்களுக்கான தலைமை பண்புகளோடு முதல்ல நான் உங்களை சொல்றேன், உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை மதிங்க, அவங்களை காப்பாத்துங்க. அடுத்து உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை செல்வங்களை காப்பாற்றுங்க. வாய்ப்பு இருந்தால் வாரத்தில் ஒரு 2 நாள் அரசியல் செய்யுங்க, இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யுங்க. எனக்கு முழு நேரம் நீங்கள் போஸ்ட் ஓட்ட வேணாம், முழு நேரம் கொடி பிடிக்க வேணாம், முழு நேரம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு உங்கள் வேலை வாய்ப்பை விட்டுட்டு கணக்காரன் ஆக வேண்டாம். இந்த மாலை, இந்த பேனரு, இந்த பதாக, இந்த வெடி வெடிக்கிறது, ஆடம்பர செலவுகளை அனைத்தையும் தவிர்த்து ஏழை மாணவர் செல்வங்களுக்கு கல்விக்காக நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. அதை நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பூ, எவ்வளோ பெரிய மாலை, வெடி வெடிக்கல, அது ஒன்று தான் என் பேச்சு நீங்கள் கேட்டுறீங்க. சால்வோ போடல, மகிழ்ச்சி. காலில் உள்ள மகிழ்ச்சி. பொக்கை கொடுக்கல, மகிழ்ச்சி. இந்த 2 தப்பை மட்டும் புதியவர்கள் செய்தீங்க. அதுவும் சந்தோஷம் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மேலே வந்து போட்டார். இந்த ஒரு முறை போட்டுக்கிறேன்னா அடுத்த முறை போட மாட்டேன்னாரு. சந்தோஷம் இன்னைக்கு தினத்தந்தியில் மாலை மலரில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்துருக்கார். இது எல்லாம் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டு எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிறோம், செய்கிற வேலை. நீ உழைச்சி சம்பாதிக்கிற காசு வேண்டாம். 2 லட்சம்லாம் கொடுத்து எனக்கு நீ விளம்பரம் செய்யவே வேணாம். அந்த 2 லட்சத்தை கொடுத்து அந்த கட்சிக்காக கொடிபிடித்து கோஷம் போடுகின்ற ஒரு ஏழை என் கட்சி தோன்றனுடைய ஒரு மருத்துவ செலவுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றுவேன். அதனால எளிய முறையில் மக்கள் மனங்களை வெல்வோம். தமிழ்நாடு அரசை நான் கேட்கிறேன், இப்படி ஜனநாயக சக்திகளாக இருக்கிற எங்களுக்கு நாளைக்கு ஜெகதாப்பட்டினத்திலேயோ ராமேஸ்வரத்திலேயோ நாங்கள் இறங்கி போராட எங்களுக்கு அனுமதி தர மாட்டேன்றீங்க, புதுக்கோட்டையில் அனுமதி தர மாட்டேன்றீங்க. முதலமைச்சருக்கு மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, உங்களோடு இருந்து உங்கள் அதிகாரத்திற்கு ஒரு கூட்டம் குழிபறித்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் அதிகார வர்க்கம். ஒரு அதிகார வர்க்கம் முழுக்க நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், உங்களை தவறான பாதையில வழி நடத்துறாங்க. அதனாலதான் இந்த நாட்டில் போராடுகின்ற பல்வேறு பிரிவு, தலாமால இருந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் இருந்து, டீச்சர்ஸ்ல இருந்து, நம்முடைய செவிலியர்கள் இருந்து எல்லா பிரிவு மக்களுடைய உரிமைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக அதை மட்டும் நீங்கள் கவனத்திலே கொண்டு, இன்னைக்கு ஒரு நடிகருக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க,
இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இப்படி சிறப்பு வழிகளை ஏற்பாடு பண்றாங்க, 6 மணி நேரம் இன்றைக்கு ஸ்தம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தரீங்க, 3 மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்துலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மோடியின் மீது மட்டும் சந்தேகப்பட முடியாது, உங்களை சுற்றி நிற்கிற அதிகார கூட்டத்தின் மீதும் நாங்கள் சந்தேக கண் வைக்கிறோம். ஏதோ இதில் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்பி இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற எங்களுக்கு எங்கள் ஜனநாயக வெளி அடைக்கப்படுகிறது. ஈழத்தில் நடந்த செம்மணி படுகொலையை குறித்து தங்க இலக்கியா அங்கே பேசினார். இதற்காக 25,000 மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துகின்ற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து விட்டார் என்று இன்னொரு பாதையில் நாங்கள் இருக்கையில் போட்டோம், தடுத்தீர்கள். வந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை ட்ரோன் கேமரா மூலமாக நாங்கள் பதிவு செய்தோம். அந்த ட்ரோன் கேமராவை நீங்கள் உங்கள் சென்னை மாநகர காவல்துறை சீஸ் செய்து நீங்க எடுத்து போறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அப்ப என்ன பாரபட்சம்? ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ உங்கள் கூடவே இருந்து உங்களை குழிப்பறித்து இங்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி, அரசியல் சூழ்ச்சியை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த மூத்த IAS IPS அதிகாரிகளை கொண்டு சூழ்ச்சி செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பி அவர்கள் கைகளிலே அரசாங்கத்தை தந்து விட்டீர்கள் என்று நாட்டுடைய மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் எழுதுகிறது. அதற்கு சிறிதேனும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் ஆராய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த போர்க்குணம் கொண்ட இந்த மாபெரும் அரசியல் இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் அணியணியாக திரண்டு வருகிறார்கள். அது இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தை மிஞ்சுகின்ற வகையில் சேலம் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடலூர் மாவட்டத்தை விட மிஞ்சிருக்கிறீங்க. ஆனா கிருஷ்ணகிரியை விட மிஞ்சணும். கிருஷ்ணகிரியில் இது வரைக்கும் 3,000-5,000 பேர் இணைப்பு விழா, 1,000-2,000 பேர் இணைப்பு விழா 10 நடந்துச்சு. வர்ற 26ஆம் தேதி 5,000 பேர் சூளகிரியில இணைகின்ற விழா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்ம பங்காளி பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருந்த கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக, ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளராக, கட்சியினுடைய இணைப்பு செயலாளராக இருந்த ஒட்டுமொத்த கட்சியை வழிநடத்தியவனாக, மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அரசியலுக்கு கொண்டு வந்தவராக நான் பார்த்து பார்த்து உழைத்து வளர்த்த அந்த கட்சி இன்றைக்கு அப்பா மகன் சண்டையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு எப்படி பேசுகிறார்கள், எப்படி எழுதுகிறார்கள், எப்படி பத்திரிகையில் விமர்சனம் வைக்கப்படுகிறது என்று நினைத்து நான் வருத்தப்படுவதை தவிர என்னால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. ஆதலால் இன்றைக்கு அந்த உறவுகள் கூட இங்க பல பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி சேர்ந்ததாக அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கொஞ்சம் பழைய பாசம், எங்க ஐயா சின்னையா கோச்சிக்க கூடாதுங்கிறதால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்று இப்போது கூட சிவகங்கையிலே 5,000 பேரோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், தென் மாவட்ட நிர்வாகிகள் இணைய இருக்கிறாங்க, தேதி வாங்கியிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அங்கு நம் கட்சியிலே நான் போன போது 500 பேரோட நேற்றைய முன்தினம் இணைந்தார். அப்புறம் உங்களுக்கு தெரியும், மற்ற பேசுற தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு புகலிடமாக தாய் மடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. அதனால்தான் அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன், நம்முடைய தங்கம், வைரம், நம்முடைய சுகி, அழகரசன், இப்படி பெரிய பட்டியல் இன்றைய இலக்கியா வரையிலும் நீண்டு கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எந்த ஒரு மொழிவழி தேசிய இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, நாம் எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல. நாம் நம்முடைய உணர்வுகள் என்பது தமிழ் 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 தமிழ்நாடு, இங்க எல்லாரும் வாழலாம், எல்லாரும் வரலாம். ஆனா எங்களினுடைய வாழ்வுரிமையும் எங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையும் முற்றுமுதலுமாக பறித்து தனதாக்கி கொள்ளுகின்ற இந்த நடைமுறைக்கு ஒரு முடிவு கட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு பதவிகளில் 90% தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைப்பதை உறுதியேற்றுகிற சட்டம் இயற்ற வேண்டும். ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதற்கான தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். பொது வாக்கெடுப்பின் ஊடாக உலக தமிழர்கள் மத்தியில் வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு பிரதான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். மாநில அரசு பதவிகளில் இந்த மாட்டில் வாழ்ற 12 காலமாக
நிறைவாக வாழுகின்ற மொழி வழி சிறுபான்மை மக்கள். அவன் தெலுங்கு பேசினா பேசட்டும், ஒக்கீல்கள் பேசினா பேசட்டும், சௌராஷ்டிரா பேசினா பேசட்டும், அவன் மார்வாடி ஜெயின் பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்றானா, அவனை கூட நாங்கள் தொந்தரவு செய்யவில்லை. அவனுடைய ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 2014 பிறகு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இங்கு இந்தியை எதிர்த்தோம், நீங்கள் இந்தியை எதிர்த்தீர்கள், நாங்கள் இந்திக்காரர்களை இறக்குகிறோம் என்று அஸ்ஸாம் பவனை உருவாக்கி, ஒரிசா பவன்களை உருவாக்கி, பீகார் பவனை உருவாக்கி, இந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அளவிலான அதிகாரிகளை நியமனம் செய்து குடும்ப அட்டை வாங்கி தர்றது, ரேஷன் அட்டை வாங்கி கொடுக்கிற பெயர்ல இன்னைக்கு ஓட்டர் அட்டையை வாங்கி கொடுக்கிறது, ஆதார் அட்டையை வாங்கி கொடுக்கிறது, இப்படி எல்லா நிலைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிற இந்தி ஆதிக்கத்தை போல் இந்திக்காரர்களை திட்டமிட்டு இறக்குமதி செய்கின்ற ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசணும். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வணிகம், நம்முடைய விவசாயம், களப்பறிக்கிறதுல இருந்து நெல் இறக்கிறது வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி எங்கள் முற்றுமுழுமான வாழ்வுரிமையை நீங்கள் பறித்தா, நாளைக்கு நீங்க எல்லாம் டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கீங்க, அதுல இருக்கிறான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறான், சினிமாக்காரன் பின்னாடி போறான், மன்றம் வைக்கிறான், ரசிகர் மன்றம் வைக்கிறான், பாலாபிஷேகம் வைக்கிறான். ஒரு நாளைக்கு வேல்முருகனை விட இன்னும் ஒருபடி மேலே சிந்திக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய தமிழரசன்கள் இந்த மண்ணில் உருவாகலாம். எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன்கள் இந்த மண்ணில் உருவாகலாம். ஆக இந்திய நாடே உங்கள் இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சம் வரும், மிகப்பெரிய கேள்விக்குறி வரும். அதனால் நானும் ஒரு இந்தியனாக சொல்லுகிறேன், அது வேண்டாம். அந்தந்த மாநில மக்களுக்கு அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டியதுதான் ஒரு இந்திய அரசின் தலைமை அமைச்சர், உள்துறை அமைச்சரின் கடமை. அதை செய்யுங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தனதாக்கி கொள்வது, மனித உரிமை ஆணையத்தை தனதாக்கி கொள்கின்றது, முப்படைகளை கலைத்து ஒரே தளபதியை நியமித்து தனதாக்கி கொள்வது, தேர்தல் ஆணையத்தை தனதாக்கி கொள்கிறது போன்ற வேலைகளை எல்லாம் ஈடுபட்டு நேபாளம் போல், இலங்கை போல் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு மக்கள் புரட்சிக்கு வித்திடாத வண்ணம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு, எங்களை ஆளுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். வருகின்ற டிசம்பர் மழைக்கால கூட்டத்தொடரில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும், தமிழக வேலை தமிழருக்கே 100% என்கிற சட்டத்தை கொண்டு வர வேண்டும், ஒன்றிய அரசு 90% வேலை வாய்ப்பு தனியார் துறைகளிலும் அறம் ஒன்றிய அரசு துறைகளிலும் தர வேண்டும் என்கிற ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிற 10 கோரிக்கைகளும் சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு, இங்க இவ்வளவு நேரம் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு அமைதி காத்து பெயர் படிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட மனச்சான்றோடு தங்களால் தங்கள் பகுதியிலிருந்து இளைஞர்களையும் தாய்மார்களையும் பெண்களையும் அழைத்து வந்த உறவுகளுக்கும், தலாம தொழிற்சங்க உறவுகளுக்கும் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து இதை மாவட்டத்துடைய கட்சி பணியை பணியாற்றி வருகிற நம்முடைய இந்த மாவட்டத்திற்கு நான் தான் பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னால் முடியாத காரணத்தில் அருமை சகோதரர் கனலூர் கண்ணனை அனுப்பி வைக்கிறேன். அவரோடு அருமை தம்பி மோகன்ராஜ் மற்றும் நம்முடைய பிரம்மமூர்த்தி, அக்கா முத்துலட்சுமி உள்ளிட்ட பல தோழர்களுடைய கடின உழைப்பு, நான் ஏற்கனவே பட்டியலிட்ட அனைத்து தொகுதியுடைய பொறுப்பாளர்கள், தொகுதி செயலாளர்கள், தொகுதி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருடைய கடும் உழைப்போடு தான் தொடர்ச்சி சேலம் மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு அனைவராலும் போராமைப்படக்கூடிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது. உங்களிடத்தில் நான் வேண்டுவது, ஒற்றுமையாக இருங்கள், எந்த வீண் வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. நமக்கு எவ்வளவோ தமிழ் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்கிறது, அதை நோக்கி நாம் சிந்திப்போம் என்று இந்த நேரத்திலே கூடி மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து மேடை அமைத்து ஒளிபெருக்கி அமைத்து தந்த அத்தனை நிறுவனர்களுக்கும், இணையத்தில் இந்த செய்தியை வெளியாக்கிய அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், நேரடியாக ஒளிபரப்பு செய்த சினிமா நடிகர் நடிகன்னா அத்தனை சேனலும் ஒளிபரப்பு செய்யும். இங்க மனச்சாட்சியோடு நாளைக்கு எத்தனை சேனல் ஒளிபரப்பு செஞ்சிருக்குது, எத்தனை பத்திரிகையில் செய்தி வரப்போகுது என்பதெல்லாம். ஏன்னா நான் சினிமா நடிகன் இல்லை, நான் சதாநாயகன் இல்லை, நான் கதாநாயகன் இல்லை, நான் உங்களில் ஒருவன். அதுவும் தமிழ்நாட்டு நிறம் கருப்பு, அதுவும் ஒரு முந்திரி காட்டு விவசாய குடியில பிறந்தவன். எனக்கெல்லாம் லைவ் போட மாட்டாங்க. கார்ல ஏறிட்டாரு, இறங்கிட்டாரு, விமானத்துல ஏறிட்டாரு, விமானத்துல இறங்கிட்டாரு, கேராவன்ல ஏறிட்டாரு, கேராவன் கண்ணாடியை திறந்துட்டாரு, மைக்கை நீட்டிட்டாங்க, கிளாஸை மூடிட்டாரு என்றெல்லாம் ஒளிபரப்பு செய்கின்ற பத்திரிகை நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்வுரிமைக்காகவும் உங்கள் எதிர்கால தலைமுறையின் வேலை வாய்ப்புக்காகவும் போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஒரு கருத்தில் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைத்து, மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய ஒத்துழைப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும், பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த அத்தனை என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.